நல்ல டெக்னீஷியன், டெஃபினட்டாக நல்ல படம் பண்ணியிருப்பார் நம்புகிறேன். ஏன்னா விஷ்ணுவோட அப்பா வந்து என்னோட ரொம்ப பெரிய நண்பர். டெய்லி காலைல தேனுன்னு சொல்லி ஆஃபீஸில் தான் வந்திருப்பார். அப்போலும் தெரியும். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணும். ஜேவியர் பிரிட்டோ சாருக்கும் மேற்கொண்டு நிறைய படங்கள் எடுக்க வேண்டும். வாழ்த்து விட நன்றி. ஜேவியர் பிரிட்டோ சார் வந்து இந்த திரையுலகத்துக்கு ஒரு அடித்தளம் அமைத்து திரையுலகுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்புகளை தந்து கொண்டு இருப்பவர். மாஸ்டர் தந்து மாஸ்டராக விளங்கியவர். அவருக்கு இந்த உத்வேகத்தை கொடுத்ததே ஒரு விமான நிலையத்தில் அவரோடு பயணிக்கும் போது, சார் நீங்கள் படம் எடுக்கணும் சார்னு சொன்னேன். அதே மாதிரி மாஸ்டர் படத்தை கன்ஃபார்ம் பண்ணி என்கிட்ட சொல்லும் பொழுது பூரித்து புலகாயம் அடைந்தேன். அவர் ஈண்டெடுத்த திருமகள் ஸ்னேகா பிரிட்டோ மிக சிறப்பான முறையில் இந்த தொழிலினுடைய அத்துணையும் பயின்று இப்படிப்பட்ட ஒரு நேசிப்பாயா படத்தை படைத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு கதாநாயகனை திரையுலகத்துக்கு தந்திருக்கக்கூடிய முரளியினுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் தந்திருக்கிறேன். எதிர்காலத்தில் மிக சிறப்பான இடத்தை தம்பி அடைவார் என்று நான் அறுதிட்டு உறுதி கூறுகிறேன். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே யுவனின் சங்கீத அலை என்று சொல்லத்தக்கவர்களுக்கு வாலிப இளம் நெஞ்சங்களை வசீகரிக்கும் பாடல்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் தேனாக இனிக்கிறது. தெல்லுத்தமிழ் பாடல்கள் அத்துணையும் சுவையாகவும் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து பேசுறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். As a good friend of Murali, we have worked together and both the sons are sitting over here. Thiagu sir சொன்ன மாதிரி they are family to me. And the family that has brought me to this film through Vishnu. And Sneha Brito has been a very strict producer. And அவங்கள பற்றி சொல்லணும், அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்க. ஆனால் வந்திருக்கேன் அங்கிள் கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock, அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பித்து நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதனால் ஷார்ப்பாக 7 o'clock வந்துட்டேன். ஸ்னேகா நான் பயந்து ஓடி வந்தேன், ஸ்னேகா வெளியே துரத்திடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. அண்ட் பிரிட்டோ சாரை பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு டைனமிக், wonderful, knowledgeable, intelligent human being, kind-hearted person. இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷை பற்றி சொல்லணும். அதர் அஃப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ, ஐ ஒர்க் டுகெதர். அண்ட் ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஐ ஒர்க் வித் ஹிம். அண்ட் லாட் ஆஃப் த கிளிண்ட் இன் ஹிஸ் ஐஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஈஸியர் டு ஸ்டேன்னு சொல்லலாம். லைக் ஹவ் அதர் வாய்ஸ், ஹவ் முரளி வாஸ் ஈஸியர் டு ஸ்டே இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இஸ் கோயிங் டு டூ அ லாட் ஆஃப் ஹியூமன் சர்வீஸ் டு திஸ் இண்டஸ்ட்ரி. நான் வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கும் சரத்குமாருக்கும் இந்த நேசிப்பாய் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன். இதில் இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி தான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா, அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தில், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர். சாரி விஷ்ணு. Vishnu, I'm really sorry I let the cat out of the bag. கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சொல்லிட்டேனா, சொல்ல வேண்டாமா? ஏதாச்சும் எதை சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கன்றீங்களா? ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அசர்பைஜான் வேறு படம் நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீ இஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ், and அதித்தி சங்கர், ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ. ஐ மீன் லைக் ஃபேமிலி. அண்ட் மிஷேல் அஃப்கோர்ஸ் சுற்றிட்டு இருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லலாம். தோ ஹவ் டன் அ வெரி ஸ்மால் கேமியோ இன் திஸ் ஃபிலிம். அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் சொல்ல விஷ்ணுவோட கேட்டேன், இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்.
அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து 2-3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. வெரி 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 அப்செட் தட் தேர் நாட் ஹியர், தேர் நாட் பீன் ஃப்ளோட் டவுன். என்ன சொல்லுங்க பாலா? கண்டிப்பாக சார். அதான் ஏன்னா அவங்கள வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஷீ இஸ் நாட் ஹியர். ஐ திங்க் ஷுவர் நேம் இஸ் ஆண்ட்ரியானா இஸ் நாட் ஹியர். பிகாஸ் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ணேன் நான், இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சிலன் கண்ணிலே காட்டல எனக்கு இதுபோலெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் த வண்டர்ஃபுல் ஃபிலிம். அஃப்கோர்ஸ் யுவன் ஆஃப் ஆல் தி வேர்ல்ட், த ஹீரோ ஆஃப் த டே. யுவன் திங் இஸ் ஆன் இஸ் வே ஹியர். யுவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். யுவன் வாஸ் இன்ட்ரடியூஸ் த்ரூ அரவிந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர். Legends have worked in this film, and the entire crew, cast, Cameron, the cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash have done very, 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 very well. Akash வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் என் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தார். இதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்குது. ஈவன் டுடே when I go for a film to shoot, it's the first day of my career எடுத்து தான் போவேன். So all of us in the same boat. The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless this movie. நேசிப்பாயவை கண்டிப்பாக நீங்களாம் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிஷம் சார். ஏம்மா வெண்பா வெயிட் பண்ணுமா? யாரை கூப்பிட போகிறீங்க சார்? இல்லை சார், அவங்கள போக சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிட்டீங்க. போக சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கவே பயமாக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடுக்குள்ள வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது. இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆங்கிலத்தை தான் பேச தெரியும். சாரி, ரெண்டு ஒன்று தான் சார். சில சமயம் குழப்பி பார்க்கணும். கரெக்டு சார். ஆக்சுவலாக சார் என்ன என்டர்டெய்னராக கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே. ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணான்னு சொன்ன சின்ராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிற ஐஸ்வர்யா ராய்க்கே பழுவேட்டையரா நடிச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட்டு காதுகிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத சீக்கிரம் முடிச்சிடு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு சொன்னார். அதர்வா அப்போ நான் இங்கேருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த 3வது ரோல் ஆடின பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னார் சார். நான் எதையும் மறக்கிறது இல்லை பாரா. இல்லை நிறைய விஷயம் அதனால கேட்டேன், உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். நல்ல நாள் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி பிரிட்டோ சார் இருக்காரு. He can also preach and he can get the married. இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமா தெரியாமல் போச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். எனக்கே ஆசையாக இருக்குது சார். அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பொண்ணா கல்யாணம் ஆயிடுச்சா முதல்ல? இல்லை சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு அத்தை பொண்ணா பிறந்து நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி நம்ம அத்தை பொண்ணை பார்க்க போறீங்களா? ஒரு ஃபேண்டசி கிளாரிட்டியாக பேசுங்க பாலா. இல்லை சார், ஃபேண்டசியாக சொல்கிறேன் சார். ஃபேண்டசியாக என் அத்தை பொண்ணை லவ் பண்ணுறீங்களா? இல்லை சார், உங்கள் அத்தை பொண்ணா நான் பிறந்தா என்ன நீங்கள் லவ் பண்ணுவீங்களே? வைல்ட் ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டசி சார், ஃபேண்டசி. பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்க வீடியோ லவ் யூ டு நிறைய பார்த்து போலாமா? இல்ல நான் இறங்கி போலாமான்னு கேட்டேன். என்ன சார் ஏதோ பிடி பீரியட் கடவாங்க மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமான்றீங்க. இல்ல வந்து இறங்கி அங்க போலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா சார், உங்க இடம் சார், நீங்க என்ன பண்ணலாம் சார். வி ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்முடைய thank you so much, all the best to the entire team, all the best to the audience. நேசிப்பாயா வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நடித்த பாட்டிலலாம் மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட் வந்திருப்பேன். சரத் சார் நான் உங்கள் கூட நடிச்சிருக்கேன், அது உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால் இதுதான் என்னோட லைக் அஃபிஷியலி எனக்கு ஒரு டெபு மாதிரி. ஸோ விஷ்ணுவர்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நான் சூஸ் பண்ணி நடிக்க வச்சதுக்கு. அண்ட் ஸ்னேஹா அண்ட் ஆகாஷ் ப்ரோ அண்ட் ஜேவியர் சார் தேங்க்யூ சார். நடிக்க வச்சது இல்லாமல் என்னை நம்பி மேடையிலலாம் ஏற்றிருக்கீங்க. சரத் சார்லாம் பேசின ஆடியோ லான்ச்சில் நானும் பேசுவேன்னு நினச்சது பேசுகிறேன்றதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் சரத் சார் கூட நடிச்சது ரொம்ப ஆசைன்னு சொன்னீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப ஆசை, எப்படியாவது நெக்ஸ்ட் ஜென்மத்தில் இந்த பேரலல் யூனிவர்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி சரத் சார் கூட அந்த அர்ஜுனா பாட்டுக்கு நான் நமிதா மேடம் கேரக்டர் பண்ணணும், சார் அந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சரத் சார் அடுத்த ஜென்மத்தில் பேரலல் யூனிவர்ஸில் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் கூட ஏஐ படத்தில் அர்ஜுனா பாட்டை நமிதா கேரக்டரில் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் மனசு வச்சா முடியும். சிவானா சூப்பராக இருக்கும். அதிதி சங்கர் மேடம் செமையாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ப்ரோ நான் அடுத்த ஜென்மத்தில் நமிதா மேம் இருக்கணும், சரத் சார் பதிலாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே பாட்டில். ஸோ
எல்லாமே நடக்கும், நம்ம ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு ஜோக் போட்டாச்சு, ஓகே, நம்ம வேலை அவ்வளோதான். சேர்ந்து பிரித்து காமெடி பண்ணிப்போம். ஸோ பிரதர், ஆக்சுவலாக நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர் பாடல்கள்லாம் நீங்கள் வந்து அது எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வீடியோவில் போட்டிருப்பீங்க. ஸோ இங்கேயும் யுவன் சார் இருக்காங்க, ஸோ சாரும் நிறைய பாட்டெலாம் போட்டிருக்காங்க. ஸோ இல்லை, நான் நடிக்கிற படத்தில் இருக்கிற பாட்டையே நானே கிட்ட போனால் நல்லா இருக்காது. வேற படங்கள் பாட்டா கூட இருக்கலாம். பண்ணியிருக்கேன். யுவன் சார் வந்து கோட்டு படத்தில் வந்து ஒரு பாடல் நாங்கள் கிண்டல் பண்ணியிருக்கோம். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பார்க்கல, பாருங்கள் சார், அப்புறமா டைம் கிடைக்கும் போது பாருங்கள், நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். எஸ் ப்ரோ. அண்ட் இந்த படம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். விஷ்ணு சார் பற்றி நான் ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு என்னென்னா, ஒரு புது ஆக்டராக நான் செட்டு போகும்போது எல்லாருமே சீனியர்ஸாக இருந்தாங்க. அதுவும் விஷ்ணு சார் வந்து ஒரு பில்லாலாம் ஹிட்டு கொடுத்த டேரக்டர் படத்தில் நான் போய் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ பேசுவாங்கன்னு தெரியாது. அண்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம யூடியூப்லேருந்து சினிமாக்குள்ள வரும்போது இப்போ நம்ம பெரிய ஆளாக இல்லையா, இங்கே நம்மளை மதிப்பாங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். சரி சார் எப்படி ஹேண்டில் பண்ணும்போது அதிக பிரசங்கத்தனமாக எதையுமே பண்ணிடக்கூடாதுன்னு வாய மூடிட்டு இருந்தேன். பட் எனக்குமே அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, எனக்கு ஒரு ஷார்ட் நல்ல ஞாபகம் இருக்குது, நடிச்சிட்டு இருக்கோம், சார் டைரக்ட் பண்ணும், நீ வெறுமை இவ்வளோண்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுருந்தா நான் பண்ணியிருப்பேன். பட் அப்படி இல்லாமல், விக்ரம் இந்த ஷார்ட்டில் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, இதுக்கப்புறம் எடிட்டில் நான் இது இப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன், கதையில் இருந்து நடக்குதுன்னு எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 30 செகண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு சார் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்கே சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அவங்க டைம் எடுத்துகிட்டு வந்து நம்மளை ஃபுல்லாக எங்கள் ஃபுல் இவெண்ட்டு இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செகண்ட்லி மை ப்ரொடியூசர் பிரிட்டோ அங்கிள் உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். விமலாண்டி தேங்க்யூ. என்னோட கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா பிரிட்டோ, த மெயின் க்ளூ டு த என்டையர் ப்ராஜெக்ட் ஃபார் அசம்பிளிங் எவ்ரிதிங். அசம்பிளிங் த என்டையர் ப்ராஜெக்ட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மெயின்லி என்னோட குரு மிஸ்டர் விஷ்ணுவர்தன் சார். ஹாய் சார். சார் தேங்க்யூ சார். ஆக்சுவலி எனக்கே என் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லாத போது நீங்கள் எனக்கு அவ்வளோ நீங்கள் என் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சதுக்கு தேங்க்ஸ். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். விதவுட் யூ திஸ் wouldn't have been possible சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே டச் பண்ணி வச்சுட்டீங்க எமோஷனை. எனக்கு நான் சில எக்ஸ்பிரஷனை என் அண்ணா படம் பார்த்து முடிச்சுட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் நீ பண்ணுவியாடா, இதெல்லாம் பார்த்ததே இல்லை, என்னடா இருக்குது இதெல்லாம்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ so many things I've learned from you. So thank you so much sir. Anu ma'am, thank you. Karan and the man of the hour Yuvan sir, thank you sir. Thank you so much sir. Annanukku through your music my brother got launched and I'm getting launched through your music. So it's destiny sir. So thank you so much sir. Wonderful song sir. Thank you so much sir. Aprom I love your attitude sir, the cool adu wonderful sir. Thank you so much sir. அப்புறம் என்னோட co-star Aditi, thank you so much for being such a lovely co-star, so supportive. Thank you so much. Sarath sir, வணக்கம் சார். சார் ஃபஸ்ட்டு போர்ச்சுகலில் ஃபஸ்ட்டு ஷாட் உங்களோட அடிக்கும்போது ஞாபகம் இருக்கா சார்? என் லைன்ஸ் எல்லாம் மறந்துடுச்சு சார் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் உங்களை அந்த பார்வை. ஏன்னா அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் சரத் சார் பண்ணது படத்தில். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான, அவ்வளோ டைலாக்ஸ் இருக்காது சரத் சாருக்கு, ஆனால் அவரோட லுக், அந்த ஒரு பவர் இருக்கும் தெரியுங்களா, அதை பார்த்து ஒரு மாதிரி அல்லு கிளம்பிடுச்சு எனக்கு. ஆனால் ஹெல்ப் பண்ணீங்க சார், நீங்கள் என் லைன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி அக்கா மேடம், கல்கி மேம், தேங்க்யூ ஸோ மச். வாட் அ வண்டர்ஃபுல் டைம் வித் யூ. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் மேம் நீங்கள் தமிழ் பேசும்போது, எஸ்பெஷலி டப்பிங் ஞாபகம் இருக்கா? ரொம்ப சூப்பர் மேம். ஸோ தேங்க்யூ. அவ்வளோ எஃபர்ட் போட்டு தமிழ் பேசி, so much effort you put in the film ma'am, and you look lovely as always, and thank you so much for that ma'am. Vijay Antony uncle, Vijay Antony brother, thank you so much for coming. So thank you so much. And Shiv sir, the story Shiv sir oda actually ஒரு ஷார்ட் இருந்தது, அவர் தமிழில் பேசணும், பாவம் அவர் வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 2 months you practice for it, no sir? 2 months you practice for the lines. கரெக்டாக ஷார்ட்டுக்கு முன்னாடி சார் வந்தார், விஷ்ணு சார் வந்துட்டு ஃபுல்லாக மாற்றி விட்டார் எல்லாத்தையும். இவருக்கு வேர்க்குது அப்படியே. நானும் விஷ்ணு சார் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன் நான் என் சிரிப்பு. ஆனால் he tried
ஒரு ஷார்ட்ல ஏதோ பண்ணிட்டேன், ஏதோ சொல்லிட்டாரு, அது கெட்ட வார்த்தையாக ஆயிடுச்சு. அது மட்டும் முடியல சார். ஐ ruined the shot for you, but I really couldn't control that. And thank you so much, sir. It was lovely working with you. It was super fun. Thank you so much. And Suresh Chandra sir, thank you for being a part of the project. Thank you so much for your help. And my brother Anna, thank you so much for coming, being a part, and your support. Mom, Akka, and my my friends, family members, everyone, யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒரு கடைசியாக ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். என் அப்பா வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம், என் தாத்தா ஆசைப்பட்ட ஒரு விஷயம், என்னையும் அண்ணனையும் ஒரு இந்த சினிமா இதில் பார்க்குறதுக்கு ஒரு ஆசை எங்கள் அப்பாவுக்கு. ஸோ எங்கள் அப்பா இங்கே இல்லைன்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் அவர் எங்கே இருந்தாலும் சந்தோஷப்படுவார், பெருமைப்படுவார். அண்ட் அவர் பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அப்பாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் Jan 14th படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Akash. Actually, we're very, very happy for you in the first place. உங்களோட இந்த ஒரு எக்ஸைட்டட் வே ஆஃப் அப்ரோச் எங்கள் எல்லாருக்கிட்டையும் உங்களோட படம் ஒன்று பண்ணிவிட்டு இதை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து இட் இஸ் ஸோ நைஸ் டு சி. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. அப்பாவை எல்லாருக்குமே பிடிக்கும், உங்கள் அண்ணாவை சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இந்த விஷயம் ஐ வுட் லைக் டு டேக் ஃப்ரம் மை டேட், இது நான் கண்டிப்பாக வந்து என்னுடைய லைஃப்பில் என்னோட கரியரில் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அப்பா கிட்ட இருந்தா எஸ், அவரோட சாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப கோவப்படுவார் எங்கள் அப்பா. இஸ் ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஆனால் ஒரு சீரியல் எல்லாரையும் மயக்கி விட்டுருவாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என் அப்பா கிட்ட இருந்து. அந்த சாம் மட்டும் எனக்கு வந்ததுன்னா வரணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்பா கிட்ட இருந்து. ஆமாம், கண்டிப்பா அது அண்ணா கிட்ட இருக்கு, கண்டிப்பா அது வந்துரும். நான் கண்டிப்பா நினைக்கிறேன். எஸ், பர்சனலா வாட் யூ லைக் டு டேக் ஃப்ரம் டாட்? கரியர் வைஸ் எஸ் நான் சாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பர்சனலி வாட் யூ லைக் டு டேக் ஃப்ரம் ஹிம்? Personally, a lot of things actually. Ellame, I try to be more like him every day. I'm trying to only be more like him because he's my hero. So I would say everything, not one particular thing. Ellame, அப்பா அந்த கேரக்டர் அப்படியே எனக்கு கொடுத்தாலும் நான் சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி இதுதான். nothing in particular. And I love his personal வந்து எல்லாமே எல்லா ஒரு மிக்ஸ்டருங்க அவர் எங்கள் அப்பா. Yeah, so everything, nothing in this thing in particular. Okay, so appa your hero அப்படினு சொல்லிட்டீங்க. அதுக்கு மேல எனக்கு என்ன கேக்குதுன்னு தெரியல. ஆமா. You will reach more heights. Wish you all the success in the படம் நேசிப்பாயா மிகப்பெரிய blockbuster hit ஆக போகுது. Thank you so much. Thank you. All the very best. Thank you. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், சொல்லாமன்னு தெரியல. நேசிப்பாயா படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆகாஷ் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட படத்தில் அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. இன்னசென்ஸ்னால் அவரோட ஆக்டிங்கில் சொல்ல, அவரோட பர்சனாலிட்டியிலே ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. அப்புறமா யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு அதர்வாஸ் அவரோட பையன்ல அப்படின்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். நாங்கள் டீம்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது முரளி சார்கிட்ட இருக்கிற ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்கும்னு பார்த்தீங்களா, ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் எமோஷனல் சீன்ஸும் நல்லா பண்ணுவார். அது வந்து ரொம்ப அதோட ஹியூமர் பயங்கரமாக பண்ணுவார். அந்த வெர்சட்டாலிட்டி வந்து இப்போ எனக்கு வந்து நாங்கள் என்னோடய டைரக்ஷன் டீம்லாம் பேசும்போது இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் அது மிஸ் ஆகுதோன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் வந்து அந்த வெர்சட்டாலிட்டியோட பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ படமாகவும் ரொம்ப ஹீரோயின் அதித்தியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாத்தையும் விட விஷ்ணு சாரை பற்றி சொல்ல தேவையில்லை. விஷ்ணு சார் வந்து அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம். ஸோ அவரோட படங்கள் பார்த்து தான் நாங்களாம் படங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் எல்லாம். ஸோ இந்த படத்தில் அது அதிகமாகவே இருக்குது. நிறையா அப்ராடில் ஷூட் பண்ணியிருக்காங்க, போர்ச்சுகலில். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வருஷம் என்னோடய படம் ஸ்டாரில் வந்து எனக்கு கிடச்ச பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃபேன்ஸ் கிட்டே இருந்து விஷ்ணு சார் யுவன் சார் காம்போ மாதிரி யுவன் காம்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால்
நான் சொல்கிறேன், இந்த படத்தோட பாட்டெல்லாம் நான் கேட்டுட்டேன். the OG combo is back அப்படின்றத நான் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் அவங்க தான் ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ். அதை வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்.